வெல்கம் டு ரேகா சேனல். வாங்க சிம்பிளாக கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும், தெரியாத பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு. 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, இது மூணுமே 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை தனித்தனியாக வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, காரம் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட 1-2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, அதையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் 2 சேர்த்துமே 1.5 டேபிள் ஸ்பூன் தான், அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக தான், நான் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் செய்வேன், அதனால் நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்து எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பெருங்காயத்தூள் அல்லது கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே தான். எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ஆற வச்சு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தோசை, சாதம், ஏதாவது நம்ம ஒரு பொரியல் பண்ணையில் கூட என்னென்ன செய்யும் போதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் நான் போடுறேன், என் பசங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்குறேன்னு. கருவேப்பிலை மோஸ்ட்லி பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.